அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே ஐயருக்கு கொடுக்கறதுக்கான காய்கறிகள் எல்லாமே இங்கேயே கிடைக்குது. இப்போ நம்ம அந்த ஆற்றுக்கு போக போகிறோம். அந்த ஆற்றில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கடைகள். கிட்ட லாங் வியூலேருந்து காட்டுறோம் பாருங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் மக்கள் தான், மக்கள் வெள்ளம் தான். ஏகப்பட்ட கடைகள். ஆண்டுதோறும் வந்து மக்கள் வெள்ளம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதுக்கு தகுந்த கடைகளும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வெயில் வேற ஒரு பக்கம் சுட்டரிக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூடலையாத்தூரில் மகம் அதை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த சுற்றுப்பட்டில் இருக்க எல்லா கிராமமுமே வந்து இங்கே தான் வருவாங்க. செம்ம க்ரௌடு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டியே பார்க்கிங் போட்டாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே மேலே நடந்து அந்த திதி கொடுக்குற இடத்துக்கு போவோம். ஏகப்பட்ட கடைகள் வந்து நாள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வர்றவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அமைகிற மாதிரியே இருக்கும். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இருபுறங்களுமே கடைகள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்த வண்ணமும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அருகில் வந்து ஒரு கோயில் இருக்கு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவாயுமங்கன் அளவாயான் திருநீரு ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழேராவும் பூசுவஞான சம்பந்தம் எங்கு பார்த்தாலும் கடைகள். விநாயகர் வராரு தீர்த்தவாரிக்கு. ரொம்ப கடும் வெயில், கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சுவாமியை. ஒவ்வொரு சுவாமியாக உள்ளே வந்துட்டு இருக்கு. விநாயகருக்கு அப்புறம் அடுத்த சுவாமி வராங்க, சிவபெருமான். சிவபெருமான் சித்தவாதி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் உச்சரிச்சு அருமையான முறையில் சுவாமி வந்துட்டு இருக்காங்க. சுவாமி அடுத்த இடம் அந்த ஏற்கனவே பார்த்த அந்த பந்தலுக்கு போக போகிறாங்க. இந்த சிவபெருமான் கூடலையாத்தூரில் இருக்க சிவபெருமான். இந்த ஊர் ஒரு சிறப்பான ஊர், மகத்திற்கு ரொம்ப சிறப்பான ஊர். பல்லாயிரக்கணக்க மக்கள் கூடி இங்கு மாசி மகத்திற்கு வருவார்கள்.
போய் அங்கே நடுப்புற இங்கே ஒரு போலீஸ் அங்கே போய் நின்று ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. கைக்கு வந்தீங்கன்னா கையில பிடிக்குமா? கைக்கு வந்தீங்கன்னா கையில பிடிச்சிங்க. ஜாக்கிரதை, வயசானவங்க வராங்க, அவங்க கையில பிடிங்க.